ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் எங்கள் வயலுக்கு போய்ட்டு எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் கிச்சன் ஃபுட். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டன் அமைக்கிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் நல்ல வெயில். ஸோ அதனால் வந்துட்டு ஜூஸு பாதாம் மில்க் வந்து நல்லா ஜில்லுன்னு வாங்கிட்டு வந்து எல்லோரும் குடித்தாச்சு. வீட்டில் இருந்தே நாங்கள் சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால எல்லாம் வயலில் உட்காந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஜூஸ் இடையில வந்துட்டு ஜூஸ் வேறு ரொம்ப வெயில் தாகம் எடுத்தனால ஜூஸ் குடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நெல்லை உச்சோம். இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நெல்லை உச்சாங்க. ஸோ நாங்கள் அதனால தான் இன்றைக்கி வயலுக்கு வந்திருந்தோம். ரெண்டாவது பசங்களுக்கு லீவ் விட்டதுனால அவங்க வயலெலாம் பார்க்கட்டும், எல்லாம் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நானும் என் தம்பி ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி வந்திருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு நெல்லை வச்சு முடிச்சாச்சு. தார்ப்பாயை வச்சு இந்த மாதிரி வெயிலில் கொட்டி நல்லா விரித்து காய வச்சுக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு நாங்கள் ஒரு குட்டி வீடு மாதிரி கட்டியிருக்கோம் வயலுக்குள்ளே. ஸோ அந்த வயலோட ஹோம் டூர் தான் இது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூம் தான். இதுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது வெயில் வந்தால் உள்ளே போய் இருந்துக்கலாம், மழை வந்தால் உள்ளே இருக்கலாம். ரெண்டாவது நாம் வந்துட்டு விவசாயம் பண்ணத பயிர்கள் காய்கறிகள் ஏதாவது உள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம், மழை தண்ணி வந்தால் இருந்துக்கலாங்கிறக்க ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டியிருக்கோம். ஸோ அதோட ஹோம் டூர் தான் இது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே ரூமு, மேலே செல்ஃபெல்லாம் வச்சுருக்கோம், ஏதாவது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு 2 ஜன்னல் இப்படி தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா கேணி இப்போ சம்மர் சீசனுங்கிறனால பயிர் தோட்டத்துக்கெல்லாம் வந்து தண்ணி விட்டதுனால தண்ணி கீழே போயிடுச்சு. அதுக்குள்ளே வந்துட்டு மீன் விட்டுருந்தோம். அந்த மீனெல்லாம் நல்லா வளர்ந்துருந்தது. ஸோ அந்த மீனை தான் வந்துட்டு எல்லோரும் ஊற்று வந்து கேணிக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருந்தோம். மீன் பெருசாக வளர்ந்துருச்சா, எத்தனை மீன் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்கள்லாம் எண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு லீவில் வந்துட்டு எல்லோரும் உட்காந்து எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மோட்ரு போட்டாச்சு. சரி இனிமேல் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன போனோம். அதுக்கடையில் வந்துட்டு நாங்கள் எங்கள் தோட்டத்தில் எங்கள் வயலில் நான் என்னென்ன போட்டிருக்கோன்ட்டு வாங்க பார்ப்போம். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது பப்பாளி மரம். பப்பாளி காய் எப்படி காய்ச்சி தொங்குதுன்னு பாருங்கள். ஆனால் குரங்கு இங்கே நிறைய இருக்குது. குரங்கு வந்து பழுத்துருச்சுன்னா வந்து வைக்காது. என்ன செடிகள், அதாவது என்ன காய்கறிகள் என்ன இது போட்டாலுமே குரங்குகள்கிட்ட இருந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தண்ணி அடிக்கிற வாய்க்கால். இதில் வல்லாரைக்கீரை வந்துட்டு நிறைய அந்த தண்ணி அடிக்கிறதுனால வாய்க்காலில் ஈரப்பதம் இருக்கனால வல்லாரை நிறைய நல்லா மண்டி இருக்குது, அதாவது நல்லா படர்ந்து போயிருக்குது. ஸோ இதை பிடுங்கி நம்ம துவையல் அரைக்கலாம், சட்னி அரைக்கலாம். ரொம்ப நல்லது, பசங்களுக்கும் நல்லது. பட் ஆனால் வந்துட்டு எங்கள் அம்மாலாம் இதை வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க, சும்மா கிடக்குது. ஆனால் சிட்டியில் இருக்கிறோம் நம்மலாம் வந்துட்டு இந்த வல்லாரைக்கீரை வந்துட்டு அங்கே ஒரே ஒரு 4-5 செடி தான் வச்சுருப்பாங்க. அதுவே வந்துட்டு 40 ரூபா 50 ரூபா சொல்லுவாங்க. அங்கெல்லாம் காஸ்ட்லி வல்லாரை இங்கே மாதிரி. ஆனால் இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க, துவையலுக்குமே அது வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ இப்போ தான் வந்துட்டு இந்த இதிலெல்லாம் கருதெல்லாம் அறுத்துட்டு அந்த இதெல்லாம் இருக்குது, தட்டையெல்லாம் இருக்குது. அதுதான் நெல் உள்ளே நாங்கள் அடைஞ்சி வச்சுருக்குது. ஸோ அதுக்கடுத்து வாங்க தோட்டம் பார்ப்போம். என்ன தோட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் தான் போட்டிருக்கோம். இப்போ தான் அது நல்லா வளர்ந்து இப்போ தான் 1-2 காய்க்க ஆரம்பிச்சிருக்கு, பூ பூத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா இது ஒரு கீரை மரம். என்ன மரம்? அத்திக்கீரை மரம். சாரி, அத்திக்கீரைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு பசங்களாம் வந்து தோட்டத்துக்குள்ளே இறங்கி அதில் காய்கறி கத்திரிக்காய் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே தோட்டத்துக்குள்ளே இறங்கியிருக்கோம். பசங்கள்லாம் நாங்கள் பிடுங்குறோம் ஒரு தடவை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக விட்டாச்சு. அவங்க கத்திரிக்காயெலாம் பிடுங்கிட்டு இருக்காங்க. இதாங்க கத்தரி செடி, பூ பூத்துருக்கு பாருங்கள் 1-2. இப்போ தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு முத காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த காய் வந்துட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் வந்துட்டு விராச்சலையில் உள்ள கத்தரிக்காய், கருணக்கிழங்கு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் எங்கள் ஊரில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோட்டத்து கத்திரிக்காய். நம்ம குழம்பு வச்சாலோ, புளிக்குழம்புக்கோ, சாம்பாருக்கோ, இல்லை கத்திரிக்காய் கோஸ்மல்லி வச்சாவோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். களியே அப்படி இருக்கும். ஸோ அதுதான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா பயிர் நட்டிருக்கோம். அது இப்போ நல்லா ஓரளவு வளர்ந்துருச்சு. இன்னும் வந்துட்டு பயிர் வைக்கலை, அதாவது நெல் மணி இன்னும் வைக்கலை, பயிர் மட்டும் வளர்ந்துருக்குது. ஸோ அது இந்த இப்போ சுற்றி வரப்புகள் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா வாழை, அதுக்கப்புறம் வந்துட்டு சுண்டக்காய் செடி,
அதுக்கப்புறம் ஆமணக்கு செடி, இந்த மாதிரி செடிகள் வச்சுருக்கோம். இதுதாங்க சுண்டக்காய் செடி. இப்போ தான் ஒவ்வொரு செடிகளில் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து ஆமணக்கு. அதாவது வந்துட்டு இந்த ஆமணக்கு விதைகள் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் கடையில் கொடுத்தோன்னா ஆமணக்கு எண்ணெயாக நமக்கு ஆட்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த எண்ணெய் ரொம்ப நல்லது. கை கால் வலி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நல்லா சூடு பண்ணி உரசி தேய்ச்சிக்குவாங்க அப்போல்லாம் அந்த காலத்தில். அப்போ அதெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வரப்புலாம் பார்த்திங்கன்னா தென்னை மரம், இந்த ஆமணக்கு செடி, இந்த இதுதான் வந்துட்டு சுற்றி இருக்கும். வயலுக்கு வந்தோன்னாவே நேரம் காலம் போகிறதே தெரியாதுங்க. இது வாழை மரம் வச்சுருந்தோம். வாழை மரத்தில் வாழைக்காலாம் நல்லா காய்ச்சி முற்றி போச்சு. இதை பிடுங்கி விற்கிறதுக்கு பிடுங்கிட்டு போவாங்க சந்தைக்கு. அங்கிட்டு வாழை தோட்டம் போட்டிருக்கோம். அதில் வந்துட்டு நிறைய வாழைக்காய் இலை அதெல்லாம் பிடுங்கிட்டு போவாங்க. இந்த சுண்டக்காய் செடியில் பாருங்கள் இப்போ தான் பூ பூத்துருக்கு. இந்த பாருங்கள் வாழை மரத்தில் இப்போ தான் வாழைக்காய் காய்ச்சிருக்கு. வாழைப்பூ, வாழைக்காய், இலை இதெல்லாம் வந்துட்டு விற்கிறதுக்கு சந்தைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. வெயில் செம்ம வெயிலுங்கிறதுனால வந்துட்டு இதெல்லாம் வறண்ட பூமி. வெயிலுங்கிறதுனால நல்லா காஞ்சு போயிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கத்தரிக்காய் பிடுங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் ஓவரால் வந்துட்டு இன்றைக்கி எங்களோட வயல். இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கொடி, சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டட்டோன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதோட செடி. அது வந்து வரப்பை சுற்றி எங்கம்மா போட்டு வச்சுருக்காங்க. நல்லா வந்து வீட்டுக்கு தேவையான அளவு மட்டும்தான் போட்டிருக்காங்க. இது விற்கிறதுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு தேவையான பிடுங்கி அவிச்சு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் போல் வரப்பை சுற்றி போட்டு வச்சுருக்காங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு செடி நான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வாழைத்தோப்பு அந்த வரப்பு ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கத்தரி போட்டிருக்காங்க. இது வந்துட்டு என்ன செடினா கொத்தவரங்காய் செடின்னு நினைக்கிறேன். இதுவும் வரப்பை சுற்றி எங்கள் அம்மா சுற்றி வச்சுருக்குறாங்க. கொத்தவரங்காய் காய்ச்சதுனா வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தரிக்காய் செடி வரப்பு ஃபுல்லாக வந்து கொத்தவரங்காய் செடி வந்து வச்சுருக்காங்க. ஒரு சைடு கத்தரிக்காய், ஒரு சைடு வந்துட்டு வெண்டைக்காய் செடி போட்டிருக்காங்க. இது வந்து கீரையை வந்து நல்லா முத்த விட்டு அதிலேருந்து விதைய எடுத்து அடுத்து கீரை வந்து போடுவாங்க. அதுக்காக முத்தி விதை எடுக்கிறக்காக இந்த ஒரு கீரை தண்டை மட்டும் விட்டுருக்காங்க. அது நல்லா முத்தி விதையெல்லாம் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வெண்டைக்காய் செடி. இதில் இப்போ தான் சின்ன செடியாக இருக்குது. பூவு அது வெண்டைக்காய் பூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுதான் வெண்டைக்காய் பூவு. இனிமேல் தான் காய் வரும். நாங்கள்லாம் வெண்டைக்காய் சின்ன வயசில் வந்துட்டு வெண்டைக்காய்லாம் பறித்து பச்சையாக நாங்கள் பிடுங்கும் போதே வந்து சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும் இந்த பச்சையாக செடியிலேருந்து பிடுங்கி சாப்பிடும்போது. வெண்டைக்காய் ரொம்ப நல்லது குழந்தைங்க எல்லாருக்குமே. பாருங்கள் இந்த வரப்பை சுற்றி வந்துட்டு கொத்தவரங்காய் செடி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வாங்க கத்தரிக்காய் பிடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் எல்லாம். கத்தரிக்காய் எவ்வளவு எண்ணெய் பிடுங்கியிருக்காங்கன்னு வாங்க பார்ப்போம். பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு கத்தரிக்காய் பிடுங்கியிருக்காங்க. என் பசங்க, தம்பி ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து இந்த கத்தரிக்காய் பிடுங்கியிருக்காங்க. இது இப்போ தான் ஃபஸ்ட்டு காய், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போ செடி வச்சு இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு காய் பிடுங்குறோம். ரொம்ப கலரே பார்க்க அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக சூப்பராக இருந்தது. பச்சை கலர் கத்திரிக்காய், வெள்ளை கலர் கத்திரிக்காய், இந்த மாதிரி பர்பிள் கலர் கத்திரிக்காய்னு வந்துட்டு 3 வகையான இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்தது. இதெல்லாம் முழு கத்திரிக்காயை வெட்டி போட்டு புளிக்குழம்பு வச்சோன்னா சொல்லவே வேணாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு எல்லாம் காசு கொடுத்து 60 ரூபா 80 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கிலோ கணக்கு அப்படி வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்கெல்லாம் வந்துட்டு 20 ரூபாய்க்கே வந்துட்டு கிலோ 20 ரூபா 40 ரூபா அப்படி தான் விற்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மோட்ரு போட்டு தண்ணி கத்திரி செடிக்கெலாம் தண்ணி பாய்ச்சுறாங்க. வாய்க்காலில் தண்ணி வருது பாருங்கள். இது பார்த்தனோட ஒரே சந்தோஷமாயிடுச்சு. இந்த வெயிலுக்கு இந்த தண்ணி ஜில்லுக்கும் அந்த கேணியிலேருந்து வெளில வரும்போது தண்ணி அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு இருக்கும். அந்த ஜில்லுக்கும் சூப்பராக இருந்தது. அதில் காலை வச்சு நடந்து நனைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது. பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாக்கா தண்ணியில் உட்காந்து வந்துட்டு நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ட்ரெஸ்ஸோடே அப்படியே சேர்ந்து உட்காந்து நனைஞ்சு உட்காந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்த மேலே ஒருத்த அந்த தண்ணியை இறச்சிக்கிட்டு பசங்கள்லாம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தனோட ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. நானும் காலை ஆட்டிக்கிட்டு விளாண்டுட்டு அப்படியே இருந்தோம். பாருங்கள் பசங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு.
இந்த மாதிரி லைஃப்லாம் எப்படிங்க வந்துட்டு இந்த கிராமத்தில் இவங்களை அந்த வயலில் அவங்களுக்கு டெய்லி பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்மலாம் வந்துட்டு சிட்டியில் இருந்துட்டு இந்த மாதிரி லீவுக்கு வரும்போது இந்த மாதிரி லைஃப்லாம் கிடைக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நல்லா ஜில்லுன்னு விளாண்டுக்கிட்டு இந்த வெயிலுக்கு ஜூஸு இளநீர் அப்படி இப்படி குடிச்சிட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இன்னும் வந்துட்டு தொட்டி கட்டலை, இப்போ தான் அந்த வீடு கட்டிகிட்டு இருக்கோம்ல. இது முடிச்சுட்டு வாசல்லாம் போட்டுட்டு தொட்டி கட்டுவோம். தொட்டி கட்டினோட அந்த தொட்டியில் தண்ணி மோட்டர்லேருந்து பாயும். இப்போ தொட்டி கட்டாதனால அந்த பைப்பு பதிச்சு அது மூலியமாக வாய்க்காலை விட்டு அது மூலியமாக வந்து செடிகளுக்கெல்லாம் போகுது. இந்த மாதிரி நல்லா குளிச்சாச்சு. இந்த மரம் இதுதான் எங்கள் வீட்டு புளிய மரம். நான் இது சின்ன பிஞ்சாக இருக்கும்போது ஒரு தடவை இதுக்கு முன்னாடி ஒரு வயல் வீடியோ போட்டு அதில் நான் சாப்பிட்டு பார்த்துருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே நல்லா பழுத்துருச்சு. இந்த பழத்தெல்லாம் பிடுங்கி வீட்டுக்கு தேவையானதை நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்துட்டு கொடுத்துருவோம். இதுதாங்க ரோட்டு மேலே தான் எங்கள் வயல் இருக்குது. ஸோ வந்துட்டு வண்டியில் எல்லாருமே வண்டியிலே தான் வந்தோம். ஏன்னா வெயிலெல்லாம் நடந்து வர்றதுங்கிறது கஷ்டம். நாங்கள் ஈவினிங் தான் வந்தோம், ஒரு மத்தியானம் மேலே தான் வந்தோம். வந்துட்டு இந்த வயலில் குளிக்கணும், இந்த தண்ணி பம்பு செட்டில் குளிக்கணுங்கிறதுக்காக தான் வந்தது வீட்டிலேருந்து. இப்போ எல்லாம் குளித்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்படி தாங்க எங்களுக்கு அங்கே எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாள் பொழுதும் வந்துட்டு பாதியிலே வீட்டிலே இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு பண்ணிவிட்டு அதை சமைச்சதை வயலில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு குளிச்சுட்டு ஈவினிங் ஆனால் ஒரு 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு போகிறது. இந்த சுத்தமான காற்று, இந்த சுத்தமான வயல்வெளின்னு ரொம்ப ஜாலியாக எங்கள் லீவை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். யாருக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிக்குதோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யார் லீவில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.